லேபர் கோட் ஒன்று பிரபலமாக பேசிட்டு இருக்காங்க சார். ஸோ இந்த லேபர் கோட்ல என்னென்ன சேஞ்சஸ் சார் வந்திருக்கு? ஒர்க் லாஸ், அதாவது ஒரு எம்ப்ளாயிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒர்க் லாஸ் வந்து இதை பேஸ் பண்ணி தான் அமையும். ஆஃபீஸில் இருக்க எல்லா வேலையுமே நான் வாங்கி பார்க்குறேன். ஸோ நைட்டு ஃபுல்லாக ஆஃபீஸில் தங்குறேன் எல்லாமே. பட் என்னோட சம்பளம் ஏறுதா அப்படின்னு கேட்டால் ஏறுறதில்லை. என்னோட பொட்டன்ஷியல் எவ்வளோ கம்பெனி கொடுக்குறேன் அப்படின்றது அதிகமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இந்த லேபர் கோடில் ஏதாவது ஒரு யூசஸ் இருக்கா சார் அதுக்கு? இப்போ இந்த லேபர் கோட் சேஞ்சஸ்னால ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் லைஃப்பில் என்னென்ன பெனிஃபிட்டான விஷயங்கள்லாம் நடக்கலாம்? நிறைய கம்பெனிஸில் எப்படி இருக்கும் அப்படின்னா மந்த்லி சேலரி இவ்வளோ அப்படின்னா அதுலேருந்து ஒரு 20% 25% வந்து பேசிக் இருக்கும். இப்போ வந்து அது 50 மாறணும். இந்த விஷயத்தினால ஜாப் செக்யூரிட்டின்றது ரெடியூஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களா இல்லை ரைஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களா? 300 வரைக்கும் இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னா தே கேன் டேக் ஆக்ஷன். அவங்களுக்கு தேவைப்பட்டதுனாலும் ஒரு ஓவர் டைம் அப்படின்னா அதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு லாஸ் எல்லாம் வந்து பெருசாக சொல்லலை. ஒரு வாரத்தில் வந்து ஒருத்தர் வந்து 48 மணி நேரத்துக்கு மேலே ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா டெஃபினட்டாக வந்து அந்த ஹெல்த்து சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸு. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது லேபர் கோட் ஒன்று பிரபலமாக பேசிகிட்டு இருக்காங்க சார். ஸோ இந்த லேபர் கோடில் என்னென்ன சேஞ்சஸ் சார் வந்திருக்கு? ஏன்னா இத்தனை பேர் பேசுகிறதுக்கான காரணம் என்ன எங்களுக்கு புரியல. ஃபஸ்ட்டு லேபர் கோட்னா என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. லேபர் கோடில் என்னென்ன சேஞ்சஸ் வந்திருக்கு அப்படின்றதையும் சொல்லிடுங்க சார். பேசிக்கலாக அதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்மளுடைய ஒர்க் லாஸ், அதாவது ஒரு எம்ப்ளாயிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒர்க் லாஸ் வந்து இதை பேஸ் பண்ணி தான் அமையும். இது நமக்கு பார்த்தோன்னா பழைய பிரிட்டிஷ் காலத்துலேருந்து இருக்கக்கூடிய லாஸ் வந்து இது வரைக்கும் நம்ம கவர்ன் பண்ணிட்டு இருந்தது. ஓகே. இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் வீக் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அதை வந்து 4 கோடுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பேசிக்லி வேஜஸ்ஸு இல்லை சோஷியல் செக்யூரிட்டி, ஹெல்த் பெனிஃபிட் இது உள்பட இருக்கக்கூடிய 4 கோடு கீழே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதை பெனிஃபிஷியலாக பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே. ஆஃபீஸில் நிறைய பேர் இப்போது உங்களோட கிளைண்ட்ஸ் இருக்கலாம், நிறைய பேர் வந்து ஐடி ஒர்க்கர்ஸாக இருக்கலாம். எல்லாருமே சொல்கிற ஒரு நார்மலான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு என் ஆஃபீஸில் முழு நேரமும் நான் ஆஃபீஸில் இருக்கேன். நீங்கள் வந்து உங்களோட வீடியோஸ்லாம் பார்க்குறப்ப அப்ஸ்கில் பண்ணிக்கோன்னு சொல்கிறீங்க. பட் எனக்கு அந்த இதில் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஆஃபீஸில் இருக்க எல்லா வேலையுமே நான் வாங்கி பார்க்குறேன். ஸோ நைட்டு ஃபுல்லாக ஆஃபீஸில் தங்குறேன் எல்லாமே. பட் என்னோட சம்பளம் ஏறுதா அப்படின்னு கேட்டால் ஏறுறதில்லை. பட் என்னோட பொட்டன்ஷியல் எவ்வளோ கம்பெனி கொடுக்குறேன் அப்படின்றது அதிகமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இந்த லேபர் கோடில் ஏதாவது ஒரு யூசஸ் இருக்கா சார் அதுக்கு? இதுக்கு முன்னாடி வந்து இந்த பிஎஃப் ஆர் கிராஜுவிட்டி வந்து பேசிக் பே வச்சு தான் வந்து வரும். அதுக்கு பெரிய ஒரு வரைமுறைகள் கிடையாது. இவ்வளோதான் பேசிக் பே இருக்கணும் அப்படின்றது கிடையாது. ஓகே. இப்போ இந்த லேபர் கோடில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா மினிமம் 50% வந்து உங்களுடைய பேசிக் பே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒருத்தருக்கு சேலரி வந்து ஒரு 30,000 அப்படின்னா 15,000 வந்து பேசிக் ப்ளஸ் டிஏ இருக்கணும். ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த பிஎஃப் கொஞ்சம் அதிகரிக்கும், அதே மாதிரி கிராஜுவிட்டி இதுவும் அதிகரிக்கும். ஸோ அதில் ஒரு சின்ன ஒரு இது என்னென்னா, ஒருவேளை அது எக்ஸ்ட்ரா பிஎஃப் டிடக்ட் ஆச்சு அப்படின்னா அது மாத இதில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேவிங்ஸ் மாதிரி போகும். அந்த அளவுக்கு சேலரி டேக் ஹோம் குறையும். ஓகே. பட் அதர்வைஸ் அது பெனிஃபிஷியல் ஃபேக்டர். ஓகே. இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்போ இந்த லேபர் கோட் சேஞ்சஸ்னால ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் லைஃப்பில் என்னென்ன பெனிஃபிட்டான விஷயங்கள்லாம் நடக்கலாம் சார்? வேஜ் தட் இஸ் நோ ஃபர்ஸ்ட் திங் வந்து ரொம்ப ஈஸியாக நடந்திருக்கு. கிராஜுவிட்டின்றது ஒரு பெரிய ஃபேக்டர். அது வந்து எவ்வளோ நம்ம மெச்சூரிட்டி ஆர் நம்ம ரிட்டையர்மெண்ட்டில் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஓகே. அதில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் நடந்திருக்கு. அண்ட் வந்து ஹெல்த் ஆஸ்பெக்டில் வந்து நிறைய வந்து இம்பார்ட்டண்ட்டாக சொல்லியிருக்காங்க. மேஜராக சொன்னது என்ன அப்படின்னா எவ்ரி இயர் வந்து மெடிக்கல் செக்கப் வந்து கம்பல்சரி அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் வந்து மெடிக்கல் செக்கப் வந்து எம்ப்ளாயர் ஆஃபர் பண்ணணும் இனிமேல். கிக் ஒர்க்கர்ஸை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்கிறப்போ அவங்க சைடு பெருசாக ரெகனைசேஷன் இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த லேபர் கோட்ஸில் கிக் ஒர்க்கர்ஸ்க்கு ஏதாவது பண்ணியிருக்காங்களா சார்? ஆமாம். இப்போ நம்ம பார்த்தோன்னா இப்போ ஃப்ரீலான்சர்ஸு, கிக் ஒர்க்கர்ஸு இவங்களுக்கு எல்லாருக்கும் கூட இதில் வந்து தே brought in. இப்போ அவங்களுக்கும் வந்து இந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஒன்று இபிஎஃப் பெனிஃபிட் ஆகட்டும், இல்லை கிராஜுவிட்டி, இல்லை இபிஎஸ் பென்ஷன், அல்லது இந்த ஹெல்த் செக்கப், இது எல்லாமே வந்து இப்போ டெலிவரி பண்ணுற ஒரு டெலிவரி பர்சன்ஸ் இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இது கவர் ஆகுது. ஓகே. ஸோ இது அவங்களுக்கும் அட்வான்டேஜஸ். இனிமேல் அவங்களும் வந்து இந்த ஆம்பிட்குள்ளே வந்துடுவாங்க. இப்போ உங்கள் வீடியோ பார்க்குறப்போ லேபர் கோட் பற்றி இந்த விஷயங்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன விஷயம் சார்? ஏன்னா நான் இப்போ டே டு டே ஒர்க் போகிறேன், எனக்கு இம்பார்ட்டண்ட்டான இந்த விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயம் சார்? முதல்ல வந்து என்னுடைய பே அது வந்து எவ்வளோ அளவுக்கு இம்பேக்ட் பண்ணுது அப்படின்றது வந்து எல்லாருக்குமே வந்து தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நிறைய கம்பெனிஸில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சேலரி பேக்கேஜ் இருக்குது, மந்த்லி சேலரி இவ்வளோ அப்படின்னா அதுலேருந்து ஒரு 20% 25% வந்து பேசிக் இருக்கும். இப்போ வந்து அது 50 மாறணும். ஓகே. ஸோ அது வந்து ஹெச்ஆர் வந்து தானாகவே பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா ஒருத்தர் வந்து அவங்க ஹெச்ஆர் அணுகி அந்த பேசிக் ப்ளஸ் டிஏ வந்து 50% மாறுறதுக்கான விஷயம் பண்ணலாம். ஸோ தட் அவங்களுடைய பிஎஃப் கான்ட்ரிபியூஷனோ இல்லை அவங்களுக்கு வர வேண்டிய இபிஎஸ் ஃப்யூச்சரில் வர வேண்டியதோ
இல்லை அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய கிராஜுவிட்டியோ இது எல்லாமே ஏறும். இப்போ பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் ஏறும்போது எம்ப்ளாயரோட பிஎஃப் ஒரு சைடில் வந்து ஏறும். அது வந்து ஒரு இன்டைரக்ட் பெனிஃபிட். ஸோ இதெல்லாம் வந்து டெஃபினட்டாக ஏறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த விஷயத்தினால ஜாப் செக்யூரிட்டின்றது ரெடியூஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களா இல்லை ரைஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களா சார்? இப்போ இந்த கோட் வந்து ஒரு மிக்சட் பேக்குன்னு சொல்லலாம். நம்ம வந்து பேசிக்கலி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து ஒரு மாஸ் ரெட்ரென்ச்மெண்ட் அப்படின்னா ஒரு வரமுறை வச்சுருந்தாங்க. இப்போ 300 வரைக்கும் இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னா பெருசாக கவர்மெண்ட் பர்மிஷன் தேவையில்லை, அந்த ரிட்ரென்ச்மெண்ட் வந்து பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து 300 எம்ப்ளாயிஸ் கீழே இருக்கிற இவங்க வந்து தே கேன் டேக் ஆக்ஷன் அவங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா. ஒரு சைடில் பார்த்தோன்னா ரீஸ்கில்லிங் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஒருவேளை அந்த மாதிரி பண்ணும்போது ரீஸ்கில்லிங்க்கு வந்து 15 நாள் சேலரியை வந்து கொடுத்து அவங்கள ரீஸ்கில் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அதனால் அது வந்து பேலன்ஸ் ஆகிடும், ஓரளவுக்கு வந்து பேலன்ஸ் ஆகிடும். இந்த விஷயத்தினால நம்ம பார்த்தோன்னா நிறைய பேருக்கு வந்து நிறைய பெனிஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா வந்து அவேர்னஸ்ஸு, ஒரு ஹெல்த் செக்கப்பு, நிறைய பேர் வந்து இதுக்குள்ளே வரக்கூடிய விஷயங்கள் அண்ட் ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன், இது எல்லாமே இந்த இதில் பாசிபிளாக இருக்குது. ஓகே சார், லாஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, இப்போ இந்த லேபர் கோட் சேஞ்சஸ்னால நான் ஃபினான்ஷியலி என்னென்ன விஷயம்லாம் கெயின் பண்ணலாம் சார்? எப்படி நான் இம்ப்ரூவ் பண்ணலாம்? மெயின் விஷயம் வந்து உங்களுடைய இன்கம் டெஃபினட்டாக வந்து லாங் டேர்ம் சேவிங்ஸ் வந்து நிச்சயமாக வந்து இன்க்ரீஸ் ஆகும். மந்த்லி கொஞ்சம் வந்து குறைஞ்சாலும் லாங் டேர்ம் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் இன்டைரக்ட் பெனிஃபிட்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஒரு ஓவர் டைம் அப்படின்னா அதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு லாஸ் எல்லாம் பெருசாக சொல்லலை. இப்போ வந்து அந்த இது வந்து டபுள் த பே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வாரத்தில் வந்து ஒருத்தர் வந்து 48 மணி நேரத்துக்கு மேலே ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா அதுக்கு வந்து டபுள் த பே வந்து ஓவர் டைம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஒர்க் கண்டிஷன்ஸ் டெஃபினட்டாக வந்து அந்த ஹெல்த்து, சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸு இதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஓவராலாக பார்த்தோன்னா ஒரு ஒர்க்கிங் பர்சனோட இதில் பார்த்தோன்னா இம்ப்ரூவ் ஆகும். ஒரு எம்ப்ளாயராக இருந்தோன்னா இது கொஞ்சம் காஸ்ட்டை கூட்டும். பட் அதே நேரத்தில் அவங்களுடைய எம்ப்ளாயி சேஃப்டி அண்ட் அவங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனை பொறுத்த வரைக்கும் அது பெருகுன்றதுனால ஓவரால் ப்ரொடக்டிவிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே சார், இப்போ நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க இந்த மாதிரி எம்ப்ளாயி சைடுலேருந்து பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா, அதாவது எக்ஸ்பென்சஸ் சைடில் பார்க்குறப்போ அது பாதிக்கும்னு சொல்கிறீங்க, கரெக்டாக சார்? அதாவது அவங்களுக்கு மினிமம் வந்து அந்த இன்கம், வரக்கூடிய இன்கம் இப்போ அதிகமாக பிஎஃப் பிடிச்சாங்க அப்படின்னா அது ஓரளவுக்கு வந்து அந்த சேலரியில் வந்து குறையும், டேக் ஹோம் சேலரியில் குறையும். ஓகே. பட் அவங்களுடைய பிஎஃப் பேலன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். அது ஒரு பெரிய இது. ஏன்னா வந்து இவங்க சேலரியிலேருந்து போகிற மாதிரி எம்ப்ளாயர் சேலரியிலேருந்து ஒரு அமௌண்ட் வரும், ஒரு பெரிய சேவிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அவங்களுடைய ரிட்டையர்மெண்ட்லன்னு பார்த்தோன்னா ஒரு 20% 30% அதிகமான கார்பஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.